குருக்ஷேத்திர போரின் புகை மூட்டத்தில் காற்றே பாய்ந்தது போல கர்ணன் வீழ்ந்ததும் கௌரவர்களின் படை நடுங்கியது. அந்த நேரத்தில் சல்யன் தீக்கதிர் போல் எழுந்து தன் ரதத்தை பாய்ச்சினான். மின்னும் கவசம், கொந்தளிக்கும் குதிரைகள், முழங்கும் புலி கூச்சல் எல்லாம் பாண்டவர்களை சற்று திகைக்க வைத்தது. பீமன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன் ஒரே நேரத்தில் அவனை தாக்க சல்யன் அம்புகளின் மழையில் போராடினான். ஆனால் யுதிஷ்டிரர் தன்னுள் ஒளிந்திருந்த வீரத்தை வெளிக்காட்டி சல்யனுக்கு எதிரே வந்தார். இருவரும் பரஸ்பரம் அம்புகளை ஏற்றி யுத்தத்தில் இறங்கினர். வானமே விட்டு வந்தது போல ஒலித்த ஒரு அம்பு யுதிஷ்டிரரின் வில்லிலிருந்து பாய்ந்து சல்யனை துடைத்தது. ரதத்திலிருந்து விழுந்து சல்யன் மண்ணை தழுவியவுடன் கௌரவர்களின் மனதில் இறுதி நம்பிக்கையும் சிதைந்தது. துரியோதனன் பீதியுடன் குளத்தில் மறைந்தான். அந்த தருணம் குருக்ஷேத்திரத்தின் விதியை முடிவு செய்தது.